பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை நாம் கேட்கும்போது பல தடைகளை சத்துரு கொண்டு வரான். பார்த்தீங்கன்னா, வழியோரமாக விதைக்கப்பட்ட விதைகள் எல்லாமே பறவைகள் வந்து பட்சித்து போட்டுதான். அதே போல் பல தடைகளை பிசாசு ரொம்ப தந்திரமாக இன்னைக்கு மனுஷனுடைய இருதயத்தில் வேத வசனங்களை அவங்க பதித்து வைத்திடக்கூடாதுன்றதுக்காக பல காரியங்களை அவன் செய்கிறான். ஆனால் இன்றைக்கு செய்திகளை கர்த்தருடைய வெளிச்சத்தினாலும் அவர் நமக்கு தருகிற இந்த நல்ல ஆலோசனைப்படி நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நம்முடைய இருதயத்தை நேராக்கவும் நிச்சயமாக சொல்கிற தடைகளை நீக்குகிறவர் உங்களுக்கு முன்பாக போய் கொண்டு இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. இதோ உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 8வது அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? Acts chapter 8 verse 37. அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி, தேவனுடைய கிருபையினாலே அருமையான கர்த்தருடைய மனுஷனாகிய பிலிப்பு குழப்பத்தோடு கூட தன் ரதத்தில் பிரயாணப்பட்டு கொண்டிருந்த ஒரு அருமையான மந்திரியை சந்தித்து தேவ ஆவினாலே விளக்கத்தை கொடுத்து கர்த்தருடைய ஞானஸ்தானத்துக்கு நேராக நடத்தும் போது அந்த பிலிப்பு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ முழுதயத்தோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புவினால் உன்னுடைய வாழ்க்கையில நீ தடை இல்லை என்று சொல்லி ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு தடையா இருக்கிற காரியம் என்ன என்பதை விளக்கி சொன்னார். அப்போ இந்த வார்த்தை கேட்கிற அன்பர்களே, தேவனுடைய கிருபையினால தான் இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி பலதரப்பட்ட மக்களுக்கு நன்மைகளை அளவில்லாமல் கொடுக்கிறதா இருக்கிறது. ஆக தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க சரீரம் ஆத்மா ஆவியிலே சகல நன்மை பெற்றுக்கொள்ள இனி தடை இல்லை என்பதை உங்களுக்கு நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். நீ முழுதயத்தோடு நம்பினால், அதான் ஒரே ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனை இருக்காது. என்னன்னா, யாருடைய வாழ்க்கையில் நன்மை தடைப்படும் பார்த்தீங்கன்னா, முழுதயத்தோடு நம்பாதபடி, அதாவது அரைகுற மனதோடு கர்த்தரை தேடுவாங்க. ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறதா இருக்கட்டும், துதிக்கிறதா இருக்கட்டும், இல்லை தேவன் தந்த ஒரு நல்ல ஒரு வேலையாக இருக்கட்டும், அதை முழு மனதோடு செய்யணும். முழுதயத்தோடு கவனமாக செய்யும்போது, நம்பிக்கையோடு செய்யும்போது கத்தாதி அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து கூட பிதாவிடத்திலிருந்து கட்டளை பெற்று மனுக்குலத்துக்காக தன்னுடைய பரிசுத்தமான ரத்தத்தை அவர் சிந்தின போது முழுதயத்தோடு அவர் செய்தார். அதனால அவர், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம் சித்தம் போல் ஆக்கும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அவர் திருப்பினதை நம்ம பார்க்குறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விரும்பப்படாத சில சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கு. நீங்கள் எதிர்பாராத விபத்து, ஆபத்து, அல்லது தோல்விகள், நஷ்டங்கள், அல்லது வாசல் அடைக்கப்பட்டது போல சில சூழ்நிலை நீங்கள் உணர்றதை நான் பார்க்குறேன். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இப்போது உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் சொல்கிறேன், தேவன் இனி உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். அதில் எந்த விதமான தடையும் கிடையாது. ஆனால் நீங்கள் முழுதயத்தோடு நம்பினால் தடை இல்லை. ஒரு பெரிய பாக்கியம். தேவனோடு உடன்படிக்கை செய்வது, உலகத்துக்காக மரித்து தேவனுக்காக பிழைப்பது என்பது ஒரு பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி சந்தேகப்பட வைக்கிற ஆவிகள், அல்லது பல வகையிலும் இருமனதோடு செயல்பட வைக்கிற ஆவிகளை கர்த்தருடைய ஆவியானவர் இப்போ கடிந்து கொள்வாராக. உங்களுக்கு எடுத்துரைத்து கொண்ட இந்த வேத வசனங்களை உங்கள் நல்ல இருதயமாகிய அந்த பலகைகளை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல நிலத்தில் விழுந்த விதைதான் 30, 60, 100 பலன் தந்தது போல இன்றையிலிருந்து நீங்கள் கர்த்தருக்காக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரங்களாக எழும்பிட பிரகாசித்திட தேவ ஆவியான உதவி செய்வாராக. நீங்கள் முழுதயத்தோடு நம்பினால் இனி தடை இல்லை. நீங்கள் உயர்த்தப்படுவதற்கு இனி தடை இல்லை. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இனி தடை இல்லை. நீங்கள் நன்மையினாலே அலங்கரிக்கப்பட இனி தடை இல்லை. எல்லா சூழ்நிலையிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் என்பதிலே சந்தேகம் இல்லை. உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக கொலோசியர் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். Colossians chapter 3 verse 24. எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். எந்த காரியம் இனி தடை இல்லை. நீ முழுதயத்தோடு நம்பினால் இனி தடை இல்லை. ஆக எப்படி நம்பணும், எதுக்காக நம்பணும்னா, எந்த காரியங்கள் நீங்கள் செய்தாலும் மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்யணுமா. இது வரைக்கும் நீங்கள் தேவனுக்கென்று மனப்பூர்வமாக செய்த ஒவ்வொரு காரியங்களையும் பரலோகத்தின் தேவன் நினைவில் வைத்திருக்கிறார். நிச்சயமாக சொல்கிறேன், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பேர பிள்ளைகளையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் பேராக ஆசீர்வதிப்பது உண்மை. இன்னும் பெருக பண்ண போகிறதுல
எந்தவித தடையும் கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆக தடைகளை நீக்கிற சர்வ வல்லவர் உங்களுக்கு முன்னாக போய் கொண்டிருக்கிறார். ஆக என்னுடைய வாழ்க்கையில இந்த இயேசுவை நான் நேசிக்கிறது நிமித்தம், பின்பற்ற நிமித்தம் எப்படியாயிலும் என் விசுவாசத்தை குலைத்து போட வேண்டும் அல்லது நான் தேவனை விட்டு விலகி ஓடி வர வேண்டும் என்பதற்காக சத்துருக்கள் பலவித தடைகளை உருவாக்கினாங்க. ஆனால் அந்த தடைகளெல்லாம் கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தார். காரணம் என்ன? நான் முழுதோடு கர்த்தரை தேடினேன். எப்போ தேடினேன்? உபத்திர நேரத்திலும், மனுஷர்களால் கைவிடப்பட்ட நேரத்திலும், வேண்டாம் என்று தள்ளப்பட்ட நேரத்திலும், அற்பமாய் எண்ணப்பட்ட நேரத்திலும், அல்லது நன்மை பெற்று தீங்கு செய்தார்களே அந்த நேரத்திலும் கூட இப்படியாக பல வகையிலே நான் மறுக்கப்பட்டேன், ஆனால் தள்ளப்பட்டேன். ஆனாலும் ஒரு நாளும் ஒருபோதும் கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய சமூகத்தை விட்டோ அவருடைய பிரசன்னத்தை விட்டோ என்னை விலகி விடவில்லை. ஏனென்றால் எதுக்காக சொல்கிறேன்? நான் மனப்பூர்வமாய் முழுதயத்தோடு என் கர்த்தரை நான் நேசித்தேன். முழு மனதோடு அவருடைய நாமத்தை தொழுது கொண்டேன். முழு மனதோடு முழு சிந்தையோடு அவருக்காக வைராகியமாக நின்ற அதோடைய விளைவு கர்த்தருடைய கிருபையினால் இதுவரைக்கும் அவருடைய தயவினால கிருபையினால கடந்த 27 ஆண்டுகளாக இந்த முழு நேர ஊழியத்தை நான் எப்படி செய்து வருகிறேன் தெரியுமா? மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்து வருகிறேன். எத்தனையோ கிராமங்கள், பட்டணங்கள், தேசங்கள், மிஷனரி ஸ்தலங்கள் என்று ஓய்வில்லாமல் தெய்வ ராஜ்யத்தை ஸ்தாபித்து கொண்டிருக்கிறேன் என்றால் காரணம் என்ன? முழு மனதோடு நாங்கள் செய்கிறோம். இன்றைக்கும் கூட அடியேனை அழைத்து பல தேசங்களில், பல நகரங்கள், பட்டணங்களில் எத்தனையோ ஊழியர்கள், ஸ்தாபனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க இன்னும் சாட்சியாக கர்த்தருக்காக நிற்கிறாங்களாம். காரணம் என்ன? அவர் முழு இதயத்தோடு வந்து செய்தார் ஐயா. எவ்வளோ குறைவுகள் எங்கள்கிட்ட இருந்தது, ஆனால் அது ஒன்றையும் பொருட்படுத்தாமல் கர்த்தருக்காக அவர் முழு இதயத்தோடு வந்து ஆராதனை நடத்தினார். கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுத்தார், எங்களுக்காக ஜெபித்தார். இன்னைக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம் என்று பலதரப்பட்ட மக்கள் சாட்சி சொல்லுவது எண்ணி என் உள்ளத்திலே இவ்வளோ மகிழ்ச்சி வருமானால், என்னை கிருபையாய் தெரிந்து கொண்டு தடைகளை தவிடுபடியாக உடைத்து என்னை பிரயோஜனப்படுத்தி வருகிறாரே அந்த சேனைகளை கர்த்தருடைய உள்ளம் எவ்வளோ மகிழும். ஆக பிரியமானவர்களே, தடை உங்கள் இருதயத்துக்குள் தான் இருக்கிறது. சோம்பலை எடுத்து போடுங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத இந்த பொருளாசை, உலகாசை, மண்ணாசை விட்டு வெளியே வாங்க. சொல்லுங்க, நீர் தான் என் ஆசை, ஆசையெல்லாம் நீங்க தான் ஏசப்பா. ஒரு பக்தன் பாடினா, ஆசையெல்லாம் நீங்க தான் ஏசப்பா. என் அன்பானவர்களே, கர்த்தருடைய நேரம், கர்த்தருடைய வேலை மிக சீக்கிரமாக இருக்கு. மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வருவோம். சேனைகளின் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை கைவிடாமல் நடத்துவார். முழுதயத்தோடு நம்பினால் இனி தடை இல்லை. ஆக தடைக்கு காரணம் அரைகுறை மனதோடு, அரை விசுவாசத்தோடு நாம் நடந்து கொண்ட காரியம் தான். இன்றைக்கே நம்மை மாற்றிக்கொள்வோம். முழு மனதோடு, முழுதயத்தோடு, எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு நான் விலக மாட்டேன் ஆண்டவரே, எந்த நிலைமையிலும் நீர் எனக்கு கொடுத்த அழைப்பை விட்டு நான் மாற மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய பாதத்தை இறுக பிடித்து கொள்வோமா? ஆண்டவர் உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைப்படி தகப்பனே, தடை இல்லை என்பதை நீ உணர்த்தினீர். ஆனால் அரை மனதோடு அல்லது வேறு சிந்தையோடு வருவார்களானால் அது நன்மையாக மாறாது. ஆனால் முழு மனதோடு, முழுதயத்தோடு முடித்தில் அன்பு கொண்டு உங்களுடைய கற்பனைகளுக்கு, வசனங்களுக்கு பயந்து இனி அதன்படியே நடப்பேன் என்று அர்ப்பணித்து என்னோட கூட ஜெபிக்கிற அத்தனை பேரும் நீ ஆசீர்வதி அப்பா. அவங்களுடைய வாழ்வில் நுகங்களை எடுத்து போட்டு கர்த்தாவே, அவர்கள் தடைகளெல்லாம் உடைத்து போடும். பொருளாதாரத்தில் உள்ள தடைகள், சரீரத்தில் இருக்கிற ஆரோக்கியத்தின் தடைகள், இன்னும் என்னென்ன வகையில் விசுவாச வாழ்க்கையில் வளரக்கூடாதபடி இருக்கிற ஜெப குறைவுகள், வசனத்தை தியானிக்கக்கூடாதபடி இருக்கிற குறைவுகள் எல்லாவற்றையும் மன்னியும் ஆண்டவரே. கேட்ட வார்த்தைப்படியே முழுதயத்தோடு நம்பினால் தடையில்லை என்று பிலிப்பு சொன்னது போல உம்மால் அபிஷேகப்பட்ட முடியும் ஊழியக்காரர் மனதார என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க அத்தனை பேருக்கு சொல்றேன், இனி தடையில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது உண்மை. கர்த்தர் உங்களை உயர்த்த போவது உண்மை. உங்களை பிரயோஜனப்படுத்த போவது உண்மை. நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து கிருபை பாராட்டும். புகழும் துதி உமக்கு. ஜீவாதிபதி பேசும் தெய்வம், தடைகளை தவிடுபடியாக உடைத்த சர்வ வல்லவர் இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி எவ்வளோ சத்துரு பல வகையில் தந்திரமாய், நேரடியாக, மறைவாக பல தடைகளை கொண்டு வந்தாலும் அவர்களை முற்றிலுமாய் தெய்வ பலத்தினால நீக்கி ஜெயமெடுத்து கொண்டிருக்கிற இந்த பணிக்காக ஜெபிக்கவும் தாங்கவும் மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.